எல்லாருக்கும் கொடுத்தாச்சாமா? கொடுத்துட்டோம் சார். காலையில பிரச்சனை பண்ணுவங்க எல்லாம் சாரி கேட்டுட்டு போனாங்க. பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல என்னமா இருக்கு? காலையில அவ்வளவு தூரம் கெஞ்சணும், அவங்க கொஞ்சம் கூட காதுல அதை வாங்கிக்கவே இல்லைல்ல. இப்ப நீ பணத்தை ஏற்பாடு பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்க சொன்னதை செஞ்சிருப்பாங்கல்ல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா மொத்தமும் நஷ்டமாயிருக்கும். அப்புறம் கம்பெனியை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ சார், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் எதுவுமே ஆகாது சார். நல்லது கெட்டது நிறைஞ்சது தானேமா வாழ்க்கை. அத நம்ம தாமா புரிஞ்சுக்கணும். என்னத்த சொல்றதுமா, எல்லா வேலையிலையும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற விஜிக்கு உன் கையால இந்த சம்பளத்தை கொடுமா. தேங்க்யூ மகா. தேங்க்யூ சார். வெல்கம்மா. இது உன்னோட சம்பளம். இந்தாம்மா. தேங்க்யூ சார். மகா, இன்னைக்கு உன்னுடைய முழு திறமையை கண்கூட பார்த்துட்டேன். காலையில பிரச்சனை வந்தப்ப அதை ஃபேஸ் பண்ண விதம், உன் டாமினன்ட் ஸ்பிரிட், பணத்தை உடனே அரேஞ்ச் பண்ணி அதை செட்டில் பண்ண விதம், கம்பெனி தான் முக்கியம்னு உன் ஹஸ்பண்ட் கூட போகாம ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு நீ இங்கே இருந்தியே. ஹேட்ஸ் ஆஃப் மா. சார், இந்த கம்பெனிக்கு வரும்போது நான் ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண பொண்ணாதான் வந்தேன். உங்க பாராட்டு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான் சார். நான் என்னைக்குமே உங்க ஸ்டூடெண்ட் தான் சார். நீ இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணுமா? விஜி எப்பவும் உன் கூடவே டிராவல் பண்ணணும். தேங்க்யூ சார். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா.